ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ கணேசாய நமக. ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக. ஓம் நம சிவாய சிவாய நமக. திகடசக்கர செம்முகம் ஐந்துலான் சகடச் சக்கரத் தாமரை நாயகன் அகடசக்கர இன்மணியா உரை விகடச் சக்கரன்மை பதம் போற்றுவாம். அருவமும் உருவும் ஆகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பு அதுவோர் மீனியாக கருணை கூர் முகங்கள் ஆறும் கரங்கள் 12 கொண்டே ஒரு திருமுருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகம் உய்ய. அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். கச்சியப்பர் அருளிய கந்தபுராணத்தில் இன்று தர்மகோபன் வதைப்படலம். இப்படலம் தர்மகோபன் என்னும் தலைமை அமைச்சன் புண்டரீகம் என்னும் யானையின் மீது ஊர்ந்து போருக்கு செல்லல், இரு திறத்து படைகளும் போரிடல், புண்டரீகம் போரிட்டு தளர்ச்சி அடைதல், தர்மகோபன் வீரபாகுவால் கொல்லப்பட்ட பின் புண்டரீகம் வீரபாகு தேவரிடம் கூறியன, தர்மகோபன் இறந்தது கேட்ட சூரபன்மன் நிலை ஆகியவற்றை கூறுகிறது. சூரபன்மன் தன் புதல்வர்கள் 3000 இறந்த துன்பத்தில் இருந்த பொழுது அறநெறிக்கு பகைவனான தர்மகோபன் என்னும் அமைச்சன் வந்து அரசனது பாதத்தை முறைப்படி பணிந்து வணங்கி, அரசர்களுக்கெல்லாம் அரசனே, நீ மனதில் இவ்வாறு துன்பம் அடைந்து வருந்துவாயெனில் பகைவர்கள் மகிழ்ச்சி அடைவர், தேவர்கள் அனைவரும் சிரிப்பர், நம் அசுரர்கள் வெக்கமுறுவர். போர் முனையில் தமக்கு முன்னதாக தந்தை சுற்றும் புதல்வர்கள் இறந்தாலும் பெருமைக்குரிய வீரர்கள் தன் வலிமையினால் சிறிதும் குறைய மாட்டார்கள். யமனும் நானும் இருக்கிறோம். எனது வலிமை இருக்கும்போது தளர்ச்சி அடையலாமா, வருத்தம் அடையலாமா? நடந்தவையை கடந்து இப்பொழுது நானே பகைவர் கூட்டத்தை யமன் என சென்று வானத்தில் ஏற்றுவேன் என்று சினந்து கூற, சூரபன்மன் சிறிது துன்பம் நீங்கி அனுமதி தந்தான். வணங்கி தர்மகோபன் இப்பொழுதே சென்று ஆற்றல் பெற்ற பகைவரை வன்மையுடன் வளைத்து விரைந்து கொன்று வெற்றியை பெறுவேன் என கூறி புறப்பட்டான். 8 திசை யானைகளுள் தென்கிழக்குரிய யானை புண்டரீகம். அந்த யானையை சங்கிலியால் கட்டி வைத்திருந்தனர். அந்த யானையை வரவழைக்க செய்து அதன் மேல் ஏறினான். செலுத்துபவரின் மனம் அறிந்து செல்லும் இயல்புடையது புண்டரீகம். எல்லையற்ற படைக்கலன்களை ஏந்தி அமைச்சர்கள் பல சூழ்ந்து வர இந்திரனைப் போல் போருக்கு சென்றான் தர்மகோபன். பேரொளிகள் முழங்கின, கொடிகள் தேரில் பறந்தன. வில் ஏந்தி யானை மீது வரும் தர்மகோபனைக் கண்டு பலர் அஞ்சினர். பூதகணத்தாரும் அசுரப்படைகளும் மோதின. வீரபாகுவின் ஆற்றலையும் 8 தம்பியர்களின் வலிமையையும் கண்டு மனதில் அஞ்சினான் தர்மகோபன். பழி உண்டாகும் என கருதி வெளியில் போரிடுதல் நல்லது என கருதி போரிட்டான். தனக்கு தானே தேற்றிக்கொண்டு தர்மகோபன் விரைந்து போரிட சென்றான். இரு திறத்து படைகளும் கடும் போர் புரிந்தனர். உலக்கை, தண்டாயுதம், சக்கரம், மழு, மலைகள், மரங்கள், ஊதுகொம்புகள், வில், அம்பு, வேல், வாள், கலப்பை, சூலம், ஈட்டி, வண்டி உருளைகள், கம்பங்கள் என பல படை கருவிகளால் தாக்கினர். இரு பக்கமும் பலர் அழிந்தனர். இரத்தம் பெருகி ஓடியது. கூலிப்பேய்கள் எங்கும் பரவி காணப்பட்டன. வீரபாகு தேவர் இடிபோல் வில்லை வளைத்து நானொலி எழுப்பி அம்பு மழை பொழிந்தார். அசுரர்கள் பலர் இறந்து மடிந்தனர். நெருப்பு போல் அம்பு மழை பொழிந்தான் தர்மகோபன். புண்டரீக யானை தன் துதிக்கையால் உடலுடன் உயிரும் அழியுமாறு வருத்தியது. தனது 4 கொம்புகளால் குத்தியது, மிதித்தது, வருத்தியது, அடித்தது. இதை கண்ட பூதகணத்தவர்கள் கணக்கற்ற படைகளை பயன்படுத்தி உடல் முழுவதும் காயப்படுத்தினர். வலிமை இழந்து மீண்டும் மீண்டும் போரிட்டது. வீரமார்த்தாண்டர் கண்டு ஒரு வில்லை சினத்துடன் வளைத்து தீ அம்பை பொருத்தி யானையின் மீது செலுத்தினார். யானை தளர்ந்தது. தர்மகோபன் 100 அம்புகள் வீரமார்த்தாண்டர் மீது செலுத்தினான். வீரபுரந்தரன் வந்து போரிட்டார். வீரபாகு தேவர் வந்து போரிட ஆரம்பித்தார். தர்மகோபன் வீரபாகு தேவரை பார்த்து, உன்னை அழிக்கவே வந்துள்ளேன், வல்லமை இருந்தால் காத்துக்கொள் என்றான். உன் வலிமையை இன்றே அழித்திடுவேன் என்றார். இருவரும் போர் புரிய ஆரம்பித்தனர். இருவரும் கடும் போர் புரிந்தனர். இறுதியாக ஒரு வேலை செலுத்தினார் வீரபாகு தேவர்.
அது மார்பில் பாய்ந்து முதுகு வரை சென்றது. இரத்தம் பெருகி ஓடியது. புண்டரீகம் தம் தலைவன் நிலைமையை அழிந்து வீரபாகு தேவரை கொல்ல முயற்சித்தது. வீரபாகு தேவர் தன் அழகிய கையால் கன்னத்தில் அடித்து தூக்கி மேலே வீசி எறிந்தார். மேலிருந்து வேகமாக வந்து விழுந்து யானை மயங்கியது. தர்மகோபன் தண்டாயுதம் எடுத்து வீரபாகு தேவரின் மார்பில் எரிய அவர் தன் வாளால் துண்டித்தார். வஜ்ராயுதம் எய்தினான். அதையும் கையால் பிடித்து அதை தர்மகோபன் மார்பில் அடித்தார் வீரபாகு தேவர். தர்மகோபன் வேரற்ற மரம் போல் விழுந்ததால் மார்பில் ஒரு காலால் உதைத்து தர்மகோபன் இறந்தான். அசுரப்படையும் நிலைகுலைந்து ஓடினர். தர்மகோபன் இறந்ததும் புண்டரீகம் யானை எழுந்து வீரபாகு தேவரை பணிந்து வணங்கியது. எங்கள் தலைவரே, கருணையோடு கேட்பாயாக. நான் புண்டரீகம் என்னும் தென்கிழக்கு திசை காவல் செய்பவன். இழிந்த இந்த தர்மகோபன் என்னை பல நாட்கள் சிறையில் சங்கிலியில் கட்டி அடைத்து வைத்திருந்தான். தீவினையினால் இந்நாள் வரை அவன் பணித்த வேலையை அஞ்சி செய்தேன். உயிரை பறித்து தின்றிடுவான் என மறுப்பு எதுவும் சொல்லாமல் அலைந்தேன். 8 திசைகளிலும் சென்று சுற்றத்தினருடன் பல அசுரர்களை அழித்தான். அவனை நீ கொன்றாய். உன்னை போல் வீரமுடையவர்கள் எவரும் இல்லை. தேவர்கள் துன்பம் நீங்கினர். என் பாசக்கட்டினை நீக்கி வீடு பேறு பெற்றோரை ஒத்தவனானேன். தீவினையினால் அசுரர்களிடம் அகப்பட்டேன். நான் தவம் செய்ததால் தங்களைக் கண்டேன். அடியவனாகிய நான் இனி என் திசையை காவல் செய்ய செல்வேன் என கூறி பணிந்து வணங்கியது புண்டரீகம். வீரபாகு தேவர், நீ உன் இருப்பிடம் செல்க என கூற அது சென்றது. ஒற்றர்கள் சூரவர்மனுக்கு தர்மகோபன் வீரபாகுவினால் கொல்லப்பட்டான். படைகள் அனைத்தும் அழிந்தன. ஊர்ந்து சென்ற புண்டரீகம் யானை சென்றுவிட்டது என கூறினர். இதை கேட்ட சூரவர்மன் மிகவும் துன்பக் கடலில் மூழ்கி எழுதப்பட்ட ஓவியம் போன்று உணரும் திறன் அற்றவனாய் விளங்கினான் என கூறி தர்மகோபன் வதைப்படலம் நிறைவடைகிறது. அடுத்த பதிவில் பானுகோபன் வதைப்படலம் பற்றி பார்ப்போம். கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன். மூவிரு முகங்கள் போற்றி, முகம்பொழி கருணை போற்றி, ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள்கள் போற்றி, காஞ்சி மாவடி வைகும் செவ்வேல் மலரடி போற்றி, அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி, திருக்கைவேல் போற்றி போற்றி. ஆறிரு தடந்தோள் வாழ்க, ஆறுமுகம் வாழ்க, வெப்பை கூரிசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேள் ஏறிய மஞ்சை வாழ்க, யானைத்தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம். வான்முகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவும் வேள்வி மல்க, மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா. காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோஹரா. நன்றி, வணக்கம். வேலும் மயிலும் துணை. ஓம் சரவண பவ. முருகா சரணம். திருச்சிற்றம்பலம்.